அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு தெருல ஒரு சீடர் போயிட்டு இருக்காருங்க. அவர் ஒரு பைத்தியக்காரரை சந்திக்கிறாருங்க. நம்ம குரு கிட்ட கூப்பிட்டு போனா என்ன அப்படின்னு சிந்தனை வருதுங்க. உடனே அந்த பைத்தியக்காரரை இந்த சீடரும் அவரோட குரு கிட்ட கூப்பிட்டு போறாருங்க. குரு சொல்றாங்க, இந்த பைத்தியக்காரரை ஒரு இடத்துல உட்கார வச்சிருங்க, அவருக்கு தண்ணியும் சாப்பாடும் கொடுங்க, ஆனா அவர் கூட யாரும் பேச வேணாம், அவரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பைத்தியக்காரர் திடீர்னு கல்லை விட்டு ஏறிடுறாருங்க. திடீர்னு சீடர்கள் எல்லாம் திட்டுறாருங்க. ஆனா குரு சொன்னபடி அனைத்து சீடர்களும் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அவர்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, அவரை திருப்பி திட்டவும் மாட்டேங்கிறாங்க, அவர் மீது கல்லும் ஏறியால. அப்படி அந்த சீடர்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. இப்படி ரொம்ப நாட்கள் போகுதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த பைத்தியக்காரர் குருவோட முன்னாடி போயிட்டு, குருவே, எனக்கும் தியானம் செய்ய கற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இப்படிதாங்க இந்த திபெத்திய புத்த மடாலயங்கள்ல இன்றும் இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை திருத்துறதுக்கான நடைமுறையில இருக்குங்க. கதையோட நீதி, நம்ம எப்பொழுதுமே அமைதியா இருந்து எதிர்வினை ஆற்றாம இருந்தா எதை வேணா சாதிக்க முடியுங்க. அமைதி தாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.